என் பேரு சுபாஷ் பிரதர், திருச்சி ஸ்ரீரங்கத்துல. ஓகே ப்ரோ, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாங்களா? விஜய் சார் வந்து அரசியல் வந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து அரசியலுக்கு வருவாங்கன்றது இப்ப தெரிஞ்ச விஷயம் கிடையாது. ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னாடியே நமக்கு அரசியலுக்கு வந்துருவாரு அப்படின்றது தெரியும். ஏன் அவர் வரணும்னு எல்லாம் விருப்பப்பட்டாங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு நடிகர். ஒரு கடந்த 20-30 வருடங்களாவே ஒரு நல்ல நடிகரா இருந்தவர். அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷமா ஒரு மிகப்பெரிய உயரத்துல கலந்துட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு முன்னணி நடிகரா அவரோட சம்பளம் வந்து 275 crores. இந்த பாப்புலாரிட்டி மட்டும் வச்சு அவர் அரசியலுக்கு வந்து ஜெயிச்சிடணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட் அவருக்கு கிடையாது. மக்களும் வந்து இவர் இவ்வளவு பெரிய நடிகர், நம்ம ஓட்டு போடுவோம் அப்படின்ற அந்த கவர்ச்சியில வந்து ஓட்டும் போடல, அவர் வரணும்னு ஆசைப்படல. படங்கள் மூலமா மட்டும் இல்லாம ஒரு தனி மனிதனா நற்பணி இயக்கம் ஆரம்பிச்சு, ரசிகர் மன்றமா இருந்தது நற்பணி இயக்கமா ஆரம்பிச்சு, நற்பணி இயக்கத்தை மக்கள் இயக்கமா மாத்தி அவரு நிறைய சேவை செஞ்சு மக்கள் ஒருத்தருமே அவர் அண்ணனாவும் தம்பியாவும் ஒரு தோழனாவும் தன் வீட்டுல இருக்க ஒரு நபரா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் மிகப்பெரிய பலம் இருக்கு. அந்த பலத்தை நம்பி மட்டும்தான் அவர் அரசியலுக்கு வந்தாரு.